பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டால் ஒரு கதம்ப குழம்பு. இப்போ மிளகாட்டி வச்சுருக்கேன் செக்கில். இது எப்படி வைக்கிறேன்னு வீடியோக்களை போல் வாங்க. உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு சௌமியாஸ் கிச்சன். இன்னைக்கு கரண்ட் இல்லை. செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணிக்கு கரண்ட் போயிடுச்சு. இதெல்லாம் வீடு வாசலாம் வலிச்சு துவைச்சி குளிச்சுட்டு இருக்கிற குழம்புலாம் காலையில் சாப்பிட்டோம். மதியத்துக்கு பாருங்கள் ரெடி பண்ணி வச்சதெல்லாம் இப்போ தான் கல்லில் ஆட்டுறேன். தேங்காய் போட்டிருக்கேன். வீட்டு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன்ப்பா. வேணும். இதுதான் எங்கள் வீட்டு மிளகாத்தூள். வேணுன்ற கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரெசிபி என்ன போடுறோம் வேணும்னாலும் சொல்லுங்கள். அரைச்சும் கொடுப்போம். பார்க்கலாம் வாங்க. தக்காளி எண்ணெயும் வதக்கி வச்சுருக்கேன். ஆட்டி எப்படி குழம்பு வைக்கிறேன்னு காட்டுறேன் வாங்க. கல்லில் ஆட்டி வச்சா சூப்பராக இருக்கும்பா. இன்னும் கொஞ்சம் விளையாடுறதில்ல இல்லைன்னா ஆட்டி தான் முதல்ல செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வேலைக்கு போனதுனால செய்ய முடியறதில்ல. இப்போ கொஞ்சம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன். வீட்டில் இருக்கிறேன்னு செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒரு நேரத்துக்கு தான் குழம்பு எங்களுக்கு, அதனால் அளவாக செய்யாது. ஆட்டி வச்சுப்பா மஞ்சிச்சு பாருங்க. அவ்வளோதான், வலிச்சிடலாம். வலிச்சுக்கலாம்ப்பா. மிளகா சாந்து அரைச்சதே குழம்பு தாளிச்சுக்கலாம் வாப்பா. இதுக்கு என்னென்னு தேவைன்னு பாருங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி மேலே போட்டுக்குவோம். எண்ணெய் ஊற்றி கலக்கி வச்சிட்டேன். வாங்க. கருவேப்பிலை போட்டாங்க. கரண்டில்ப்பா எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள். சார்ஜ் லைட் போட்டு அப்படியே சாப்பாடு செய்கிறேன். காய் சேர்த்துக்கலாம்ப்பா. நல்லா வதக்கி விட்டு உப்பு மஞ்சள் போட்டு இந்த அரைச்சி மிளகா சாந்து போட்டுக்கலாம். பட்டாணி சேர்த்துக்கலாம்ப்பா. இந்த மிளகா சாந்து இதில் ஊற்றுறேன். தண்ணி கணக்காக வச்சுருக்கேன். இது வெந்து சுண்டி அப்படியே சுண்டலுக்குள்ள இப்போ நமக்கு தேவையான அளவு குழம்பு வந்துடும். உப்பு போட்டுக்கலாம். குழம்பு ரெடிப்பா. எதுவுமே பண்ணல, உப்பு மட்டும் தான் போட்டோம், மஞ்சத்தூள் உப்பு. குழம்பு ரெடி. காலிஃப்ளவரு, சுண்டு, பச்சை பட்டாணி, கத்திரிக்காய் எல்லாம் போட்ட குழம்பு. உருளைக்கிழங்கு 2 போட்டிருக்கேன். குழம்பு ரெடி.